நமது இலவச மாந்திரிக வகுப்பில் இன்னைக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பை பற்றி பார்க்கலாம். விநாயகரோட மந்திரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயுமே விநாயகர் மந்திரங்கள் பார்த்திங்கன்னா மாந்திரிகத்திலையாக இருக்கட்டும், பொதுவான விஷயங்களுக்காக இருக்கட்டும், எப்பவுமே முதலிடத்தை வகிக்குது. அந்த விநாயகர் மந்திரத்தில் பலவிதமான விஷயங்களை நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாம். அது நல்லதுக்கும் சாதிச்சுக்கலாம், கெட்டதுக்கும் சாதிச்சுக்கலாம். நமக்கு இப்போ அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மட்டும் சாதிக்கிறதுக்கான வேலைகளை நம்ம இப்போ பார்ப்போம். இந்த விநாயகர் மந்திரம் பார்த்திங்கன்னா விக்னேஸ்வரரோட விநாயகர் மந்திரம். இந்த விக்னேஸ்வரர்ன்றது பார்த்திங்கன்னா சகல விதமான தரித்திரங்களை விளக்குறவர். புரியுதா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த சோம்பேறித்தனம், எடுத்த காரியங்கள் தடையாயிட்டே இருக்கிறது. இன்னொன்று பொதுவாகவே வீட்டில் ஒரு தெய்வங்கள் இல்லாமல் இருக்குது. வீட்டில் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா காரியங்களுமே நமக்கு தடையாயிட்டே இருக்குது. நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியல. எங்கே போனாலும் எதிர்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. கந்திருஷ்டி, பொச்சிரிப்பு, போராமைகள், இந்த மாதிரி சகல விதமான நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு விக்னேஸ்வரரோட மந்திரங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மந்திரங்கள் பார்த்திங்கன்னா நான் வாய் மூலியமாகவும் சொல்கிறேன், எழுத்து மூலியமாகவும் நான் இதில் கொடுக்குறேன். அதை உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த மந்திரங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எப்பயுமே விநாயகரை பொறுத்தளவுக்கு ராவுகாலம், யமகண்டங்கள்லாம் இங்கே கணக்கு கிடையாது. நேரங்காலெல்லாம் கடந்தவர் தான் விநாயகர் பெருமான். இந்த மந்திரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப இல்லை, ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மந்திரங்களை மட்டும் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா, இப்போ மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 108 முறை ஒரே டைமில் போடுறது ஈஸி. இப்போ பொதுவாக ஒரு தெய்வ வழிபாட்டில் மட்டும் இருக்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு நாளைக்கு 27 தடவை கூட நீங்கள் ஜெபம் பண்ணிக்கலாம். அதை எப்படி ஈஸியாக நம்ம மந்திரங்கள் ஜெபம் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, பலனடைங்க. விக்னேஸ்வரரோட மந்திரங்கள் ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு மந்திரம் ஜெபம் பண்ணணும். 4 விதமான திசையிலையும் நமக்கு எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிழக்க பார்த்து உட்காந்துக்கிட்டு இந்த மந்திரங்களை ஒரு 27 தடவை அதே மாதிரி அப்படியே உட்காந்த மாதிரி திரும்பிக்கோங்க. கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு உட்காந்த மாதிரி உடம்பை மட்டும் திருப்பிக்கோங்க. ஒரு திசைக்கும் பார்த்தீங்கன்னா 27 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா 108 முறை வந்துடுது. இதே மாதிரி நீங்கள் இந்த மந்திரங்களை பழகிற வரைக்குமே ஒரு 27 முறை ஜெபம் பண்ணிட்டுருங்க. ரெகுலராக நீங்கள் மந்திர ஜெபம் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு 108க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். நீங்கள் 1008 முறை இந்த மந்திரங்களை ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா இதால் கிடைக்கிற பலன் ஏகபோகமான பலன் நமக்கு கிடைக்கும். முதல் பார்த்திங்கன்னா நமக்கு தடைப்பட்ட வருமானங்கள் வரும். ஒன்று. ரெண்டாவது நமக்கு சோம்பேறித்தனங்களோ தரித்திரங்கள் அனைத்துமே நம்மளை விட்டு விலகும். உங்களுக்கு எல்லா திறமையும் அறிவும் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழலாக நமக்கு அமைஞ்சிரும். அந்த சூழல் நமக்கு விடை கொடுக்கறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த விக்னேஸ்வரரோட மந்திரங்கள். நமக்கு நிறைய மந்திரங்கள் நீங்கள் குருமார்கள்ட்ட வாங்கியிருக்கலாம், இல்லை நீங்கள் நிறையா நெட்லேருந்து எடுத்துருக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த மந்திரங்களை எதுக்கு பயன்படுத்தணும், அதை எப்படிலாம் சூட்சமமாக பயன்படுத்தணுன்றதுக்கு தான் குருவோட அனுகிரகம் தேவை அப்படின்றத சொல்கிறது. இந்த மந்திரத்தை பொறுத்தளவுக்கு இன்னொன்று உங்களுக்கு உடனடியாக கை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயில் விளக்கு போடணும். வீட்டிலே கூட விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கு போட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 1008 முறை ஜெபம் பண்ணிங்கன்னா கூட டக்குன்னு வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் கோயில், அதுவும் மலை மேலே கொஞ்சம் உச்சியில் உள்ள விநாயகர் கோயில் உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணாலும் அருமையாக வேலை செய்யும். இன்னொன்று, அருகம்புல் மாலை கட்டி நீங்கள் கழுத்தில் போட்டுக்கலாம். அருகம்புல் மாலையாக கட்டி நீங்கள் கழுத்தில் போட்டுக்கிட்டு அந்த மந்திரங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வேலை செய்யும். பாசிட்டிவிட்டி உடனே நமக்கு ரிசீவ் ஆகும். எப்பயுமே அருகம்புல்லுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். அதனால் அந்த மாலையை அருகம்புல் மாலையை நீங்கள் கழுத்தில் மாட்டி ஒரு மாலை மாதிரி கட்டி கழுத்தில் போட்டு நீங்கள் அதில் அந்த அருகம்புல் மந்திரத்தை கழுத்தில் போட்டு கூட நீங்கள் மந்திர ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பவர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது அதுக்கான மந்திரங்களை நம்ம பார்ப்போம். நான் வாய் மூலியமாகவும் சொல்கிறேன், அது எழுத்தாகவும் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். சரியா? மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தசைக்கு 27,
புதுசாக நீங்கள் மந்திர ஜபம் பண்ணுற ஆளாக இருந்தால் இந்த மந்திரத்தை பேப்பரில் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் அமர்ந்து ஜபம் பண்ணலாம். சரியா? இந்த மந்திரங்கள் நீங்கள் ஜபம் பண்ணும்போது உங்களுக்கு பலவிதமான பாசிட்டிவிட்டி கிடைக்கும். உங்ககிட்ட உள்ள தரித்திரங்கள் விளக்கும். உடம்புலேயே ரொம்ப நாளாக ஏவல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட அது உங்களை விட்டு போகும். சரியா? இப்போ அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன். அடுத்தது ஒரு ஸ்டேஜை நான் என்ன பண்ணணுன்றத சொல்கிறேன். அந்த மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா, ஓம், ஓங்க், ரிங்க், அங்க், உங்க், சிங்க், கணதேவாய நம, சகல துரித பூத வாதைகளும் நசி மசி ஸ்வாஹா. இன்னொரு தடவை சொல்றேன். ஓம், ஓம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த ஓம். ஓங்கு, ஓ போட்டு இங்கு துணக்கால் வரக்கூடாது. ரிங்கு, அங்கு, உங்கு, சிங்கு, கணதேவாய நம, கணதேவாய நம, சகல துரித, துரித துணக்கால் எதுவும் வரக்கூடாது, பூத வாதைகளும் நசி மசி ஸ்வாஹா. இதுதான் இதுக்கான மந்திரம். இந்த மந்திரங்கள் நீங்க நார்மலாவும் ருத்ராட்ச மாலை வச்சு ஜெபம் பண்றது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம வெள்ளரிக்கம் வேர் இருக்கு பாத்தீங்களா, வெள்ளரிக்கம் வேரை நீங்க இடுப்புல வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணாலும் சிறப்பு. இல்ல வெள்ளரிக்கன் விநாயகரை பார்த்து இந்த மந்திரங்களை நீங்க அருகம்புல் எடுத்து, இப்போ உங்க பூஜை அறையில ஒரு வெள்ளரிக்க விநாயகர் இருக்கு, அப்படி இல்லைன்னா புதுசா கூட வாங்கிக்கோங்க சின்னதா. அந்த வெள்ளரிக்க விநாயகருக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருகம்புல் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. இல்ல பக்கத்துல கிராமப்புறங்கள்ல இருந்தா கூட பிச்சு வச்சுக்கோங்க. அந்த அருகம்புல் ஒண்ணா எடுத்து இந்த மந்திரத்தை ஒரு 108 தடவை அந்த வெள்ளரிக்க விநாயகருக்கு நீங்க அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு, இப்போ ஜபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தீபாராதனை எல்லாம் காமிச்சிட்டு, உங்களால முடிஞ்ச ஒரு ஸ்வீட்டோ இல்லை ஏதோ ஒரு பலகாரம் வச்சு படைச்சு முடிச்சுட்டு அந்த மந்திர ஜபம் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த அருகம்புல்ல மாலை மாதிரி கட்டி உங்க வீட்டு வாசல்ல கட்டி தொங்க விட்டீங்கனாலோ, அந்த வாசல்ல கட்டி தொங்க விட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு இல்ல 15 நாளுக்கு அதுக்கான பவர் வேலிடிட்டி இருக்கும். இந்த மாதிரி மாசம் நீங்க மாத்த வீட்டுல தெய்வ கடாட்சம் இருக்கும். அது மட்டும் இல்லாம சகல விதமான தடைகள் விலகி மேலும் வளர்ச்சிக்கான ஏற்றத்தையே கொடுத்துட்டு இருக்கும். அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்த ஒரு விக்னேஸ்வரரோட மந்திரங்கள். பயன்படுத்தி பாருங்க, பலனடைங்க. நன்றி, வணக்கம்.